மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார்கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் காலை 11:30 மணி வரை வட்டார வளர்ச்சி அலுவலர் முதல் அலுவலக பணியாளர் வரை யாரும் பணிக்கு வராததால் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. இதுகுறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ஜீவானந்தம் வழங்க கேட்கலாம். ஜீவானந்தம், வணக்கம். ஊராட்சி அலுவலகத்தில் பணியாளர்கள் யாரும் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. என்ன நடக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் புதிய அரசு தலைமைச் செயலகத்தில் 10 மணிக்குள் அனைத்து அலுவலர்கள் வருகை தர வேண்டும் என அரசு உத்தரவு போடப்பட்டுள்ளது. ஆனால் மாவட்ட அளவில் அரசு அலுவலகங்களில் காலை நேரங்களில் அலுவலர்கள் முதல் பணியாளர்கள் வரை மிகவும் தாமதமாக பணிக்கு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை நிரூபிக்கும் வகையில் இன்று காலை 11:30 மணி வரை செம்மனார்கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம வட்டார வளர்ச்சி அலுவலர், அலுவலக மேலாளர், உதவியாளர், இளநிலை உதவியாளர், கணினி ஆபரேட்டர்கள் என்று யாரும் வேலைக்கு வந்தால் அலுவலகம் காணப்பட்டது. வாட்ச்மேன் உள்ளிட்ட கடைநிலை ஊழியர்கள் மட்டுமே பணியில் இருந்தனர். ஆனால் வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம வட்டார ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் அறைகளில் மின்விசிறியுடன் ஏசி சாதனம் இயங்கிக் கொண்டிருந்தது. இதேபோல் அலுவலகம் முழுவதும் மின்விசிறியில் மின்விளக்குகள் எரியவிடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் ஏற்கனவே மின்வெட்டு நிலவி வரும் நிலையில் மின்சாரம் சிக்கனம் தேவை இக்கணம் என்று மின்வாரியம் கூறுவது சாதாரண பொதுமக்களுக்கு மட்டும்தான் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காலை வேளையில் அலுவலகம் வெறிச்சோடி நிலையில் மின் சாதனங்கள் மட்டும் இயங்கி வரும் வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை நடத்தி தாமதமாக பணிக்கு வரும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுகின்ற தலைமை. மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார்கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் காலை 11:30 மணி வரை வட்டார வளர்ச்சி அலுவலர் முதல் அலுவலக பணியாளர் வரை யாரும் பணிக்கு வராததால் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. இதுகுறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ஜீவானந்தம் வழங்க கேட்கலாம். ஜீவானந்தம், வணக்கம். ஊராட்சி அலுவலகத்தில் பணியாளர்கள் யாரும் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. என்ன நடக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் புதிய அரசு தலைமைச் செயலகத்தில் 10 மணிக்குள் அனைத்து அலுவலர்கள் வருகை தர வேண்டும் என அரசு உத்தரவு போடப்பட்டுள்ளது. ஆனால் மாவட்ட அளவில் அரசு அலுவலகங்களில் காலை நேரங்களில் அலுவலர்கள் முதல் பணியாளர்கள் வரை மிகவும் தாமதமாக பணிக்கு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை நிரூபிக்கும் வகையில் இன்று காலை 11:30 மணி வரை செம்மனார்கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம வட்டார வளர்ச்சி அலுவலர், அலுவலக மேலாளர், உதவியாளர், இளநிலை உதவியாளர், கணினி ஆபரேட்டர்கள் என்று யாரும் வேலைக்கு வந்தால் அலுவலகம் காணப்பட்டது. வாட்ச்மேன் உள்ளிட்ட கடைநிலை ஊழியர்கள் மட்டுமே பணியில் இருந்தனர். ஆனால் வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம வட்டார ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் அறைகளில் மின்விசிறியுடன் ஏசி சாதனம் இயங்கிக் கொண்டிருந்தது. இதேபோல் அலுவலகம் முழுவதும் மின்விசிறியில் மின்விளக்குகள் எரியவிடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் ஏற்கனவே மின்வெட்டு நிலவி வரும் நிலையில் மின்சாரம் சிக்கனம் தேவை இக்கணம் என்று மின்வாரியம் கூறுவது சாதாரண பொதுமக்களுக்கு மட்டும்தான் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காலை வேளையில் அலுவலகம் வெறிச்சோடி நிலையில் மின் சாதனங்கள் மட்டும் இயங்கி வரும் வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை நடத்தி தாமதமாக பணிக்கு வரும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுகின்ற தலைமை. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவானந்தம்.